அஸ்கிதங்க நமஸ்கார் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியா ராஜன் ஜிடி டிசைனர் ஹப். இன்றைக்கி நாம் ஒரு 8 பேனல் வச்சு ஸ்டிச் பண்ண மேஸ்டிக் கவுனுக்கு துணி எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிற கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக 2 மீட்டர் எடுங்க, 5 மீட்டர் எடுங்க, 3 மீட்டர் எடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மேஸ்டிக் கவுன் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேனல் கட் தைக்கிறீங்கன்னா அது கீழே நீங்கள் எவ்வளோ அதோட அகலம் கொடுக்குறீங்க, அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு துணி தேவைப்படும். இந்த துணிக்கு நான் 2 மடங்கு அகலம் கொடுத்துருக்கேன். அதாவது ஹிப்பில் வர்ற பேனலோட சைஸ் என்னவோ அதோட டபுள் மடங்கு தான் கீழே இருக்கிற அதோட அகலம். ஸோ எனக்கு என்ன தேவைன்னா, என்னோடய வெயிஸ்ட் லென்த்துலேருந்து 2 மடங்கு துணி எனக்கு கிடச்சா போதும். ஸோ நம்ம ஒரு ஃபுல் சேரீ எடுத்து இந்த மாதிரி பேனல் கட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு சேரீ வேஸ்ட் ஆகாமல் நீட்டாக நாம் அது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக ஒரு சின்ன கால்குலேஷன் தான் எடுக்க போகிறோம். மொத்தம் 8 பேனலுங்க, முன்னாடி 4 பின்னாடி 4. ஸோ 8 பேனலுக்கும் 0.5 இன்ச்சஸ் நான் ஸ்டீம் அலவன்ஸ் கொடுக்குறேன். அப்போது நான் 4 இன்ச்சஸ் ஸ்டீம் அலவன்ஸ் சேர்க்கணும். வேஸ்ட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 44 இன்ச்சு. ஸோ 44 இன்ச்சு இன்ட்டு 2, ஜஸ்ட்டு 2 அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் நான் கொடுத்த மாதிரி கால்குலேட் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா 2.3 இன்ச்சஸ் 92 இன்ச்சஸ் நமக்கு கிடைக்கும். 92 இன்ச்சஸை நாம் மீட்டராக கன்வெர்ட் பண்ணணுன்னா 40ல் டிவைட் பண்ணால் நமக்கு மீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 2 மீட்ரு 30 இன்ச் எடுத்தால் போதும். ஒரு ஃபுல் டேப் நம்ம அளவு எடுத்துகிட்டு 1.5 மீட்டர், அதுக்கப்புறம் ஒரு 80 பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நான் 80 பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். 2 மீட்டர் 30 பாயிண்ட் வந்துடுச்சு. ஸோ அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு மடித்து நாம் அளந்தோம் இல்லையா, இப்போ நம்ம 2.25 மீட்டர் அளந்துருக்கோம். அது நமக்கு லெஃப்ட்டில் இருக்கும், மறந்துடாதீங்க. அது நமக்கு லெஃப்ட்டில் இருக்கும். நம்ம அப்படி தான் மடிக்கிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு மடித்து நான் அதோட ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு 2 லேயர் துணி கிடைக்கும். மறுபடியும் இப்போ இது நமக்கு ரைட்டுக்கு வந்துடும் துணி. அந்த ரைட்டிலேருந்து அதை எடுத்து திருப்பி மடிச்சுக்கிறேன். இப்போ நமக்கு 4 லேயர் துணி நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? இந்த 4 லேயரை நீட்டாக நான் கீழே போட்டு அதை மடித்து 8 லேயராக எடுத்துக்கிட்டேன். இப்போது இதுதான் நம்ம பேனல் கட் பண்ண போகிற ஃபைனல். இந்த 8 லேயர் தான் இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை கரெக்டாக இந்த மாதிரி கீழே வச்சு அந்த துணியெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ஒரு பின், ஒரு பால் பின், கீழே ஒரு பால் பின் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லென்த்து பாருங்கள், கரெக்டாக 11 இன்ச் இருக்கும். இதோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் 40 இன்ச் எடுத்துக்கிறேன். கீழே இருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக 40 இன்ச் எடுத்துக்கிறேன். இதோட நம்ம 11 இன்ச் தானே நமக்கு வரும். அதோட சென்டர் இப்போ கனெக்ட் பண்ணி எடுங்க. அதோட சென்டர் நம்ம டேப்பில் கூட 5.5 தான், பட் நம்ம டேப்லேயே கனெக்ட் பண்ணி சென்டரை மார்க் பண்ணிக்கணும். அந்த சென்டர்லேருந்து நம்ம 6 இன்ச் எடுக்கணும். 6 இன்ச் அப்படின்னா அந்த சென்டரில் 3 இன்ச் டேப் வச்சுட்டு அந்த சைடு 3 இன்ச், இந்த சைடு 3 இன்ச் நீங்கள் அளக்கணும். அந்த சென்டர் தான் நம்மளுடைய மிட் பாயிண்ட்டு. அதுக்கு ரைட் சைடில் 3 இன்ச், லெஃப்ட் சைடில் 3 இன்ச் இருக்கணும். ஒரு பேனல் 5.5 வரும். நாம் 0.5 இன்ச்சஸ் ஸ்டீம் அலவன்ஸ் எடுப்போம். அப்போது ஒரு பேனலே நம்ம 6 இன்ச்சஸ்க்கு எடுக்கணும். அப்போ தான் நம்ம அதை ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு 5.5 இருக்கும். கரெக்டாக இதிலேருந்து கிராஸாக நம்ம கீழே கரெக்டாக 11 இன்ச் இருக்குது. கீழே இருக்கிறது நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி கிராஸாக கோடு போட்டே வாங்க. ஃபுல்லாக டபுள் சைடும் நீங்கள் கோடு போட்டு பேனலை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு போகலாம். வரைஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணணும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு சைடு ஃபுல்லாக கோடு போட்டு முடிச்சிட்டேன், கீழே இருந்து அந்த டாப் வரைக்கும். இதே மாதிரி நீங்களும் 2 சைடும் ஃபுல்லாக கோட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கட் பண்ணுங்கள். பேனல் கட் பண்ண போகிறீங்க. மொத்தம் 8 பேனலு, 8 லேயர் ஆஃப் துணி. என்னால் அதை ஃபுல்லாக கட் பண்ண முடியலை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, அந்த எக்ஸ்ட்ராஸாக இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கீழே ஃபுல்லாக பார்டர் இல்லைங்க, 2 லேயராக நான் அந்த லாஸ்ட்டில் மட்டும் கட் பண்ணிவிட்டு 2 பேனலாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஏன்னா கீழே ஃபுல்லாக ஜரி, இந்த சேரீ ஃபுல்லாகவும் ஜரி ஒர்க்கு. ஸோ என்னால் ஃபுல்லாக கட் பண்ண முடியாது. அதனால் 2 பார்ட்டாக கட் பண்ணிட்டே வந்தேன். கொஞ்சம் நேரம் எடுக்கும், நிதானமாகவே கட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 8 பேனல்ஸ் கிடச்சிக்கும்போது ரொம்ப நீட்டாக இருந்தது. இந்த 8 பேனல் குர்த்தி இதோட ஸ்டிச்சிங் வீடியோவை ஷார்ட்ஸாக 1 by 1 அப்லோட் பண்ணிட்டே வரேன். அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலில் ஆரி சம்மந்தமான வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸும் வரப்போகுது. அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.